ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? ரிஷப ராசிக்கு குரு புஷ்ய யோக தரும் 6 அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன சார்? இந்த குரு புஷ்ய யோகம் மிக 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 அதிகமான நல்ல பலன்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள்ல பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு தான் ஜாஸ்தியாக பண்ண போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா அடுத்த 60 நாட்கள் புஷ்ய நட்சத்திரத்தில், அதாவது பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது, விற்கவே முடியல அப்படிங்கிற நிலைமையில இப்போ வித்தரலாம். முதல் விஷயம். 2வது, ரொம்ப நாளாக உங்கள் பிரதருக்கு அல்லது உங்கள் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, உங்கள் தலைமையில் தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நீ தான் பார்த்து எதாவது பண்ணி விட, அப்பா என்னால் முடியல, இவனுக்கு பார்த்து நான் மாடலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ உங்கள் சிஸ்டருக்கோ உங்கள் பிரதருக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேர் வீட்டுக்கு மேலே, அதாவது நான் சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவுல இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பக்கத்தில் அந்த பாக்கம்னு ஏரியா இருக்கும், அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம். ஊரில் சொந்த ஊராக இருந்தால் ஒரு கொட்டை இருக்கும், ஒரு குளம் இருக்கும், ஒரு ஏரி இருக்கும். இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஊர்லேயே வாங்கினாலும் கீழே கார் பார்க்கிங் போட்டு மேலே கட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த சாஃப்ட்வேரில் வேலை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய நிலைமைகளுக்கு அவங்களாம் புது ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களாம் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாவம், 2 பேர் பார்ட்னரோட ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுடைய நிலைமைகள் ஏற்படும். சொந்த ஊருக்கு திரும்பி போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்போ சொந்த ஊரில் போய் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக வரும். 80% ஆஃப் த ரிஷபராசி நண்பர்கள் வெளியூரில் ஆரம்பித்த அல்லது உங்கள் ஊர்லேயே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸு, ப்ரீ ஸ்கூல் மாதிரி வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மெயினாக ஆடிட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த டைம் பீரியடில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலம் தான் இந்த 60 நாட்கள். கரெக்டாக ரிஷபத்தில் இருக்கிறவங்க இந்த 60 நாட்கள் நீங்கள் உபயோகப்படுத்திட்டிங்கன்னா எந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பித்தாலும் அது பயங்கரமாக வெற்றி பெறும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பித்தோன்னா சாலிடாக 12 × 5 × 5 அவ்வளோ வருஷம் சாலிடாக உங்களுடைய வம்சாவளிகள் நடத்தும்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து எல்லாமே செட் ஆகும். அதனால் ஒன்று தான், இடமாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த இடமாற்றம் நம்ம நன்மையை தரும். புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, ரிஷபத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குவாங்க. இந்த குரு எப்போ சனியை டச் பண்ணி புதனுடைய நட்சத்திர சாரத்துக்கு போகுதோ, அதாவது என்னென்னா இப்போ புக் பண்ணி டெலிவரி 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். அதாவது இந்த 60 நாட்கள் தாண்டினதுக்கப்புறம் டெலிவரி நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மார்க் வரும். அதே மாதிரி நிறைய பேரில் ஒரு ரிலாக்ஸிங் ஜோன் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எக்ஸிஸ்டிங் லோன், மெயினாக வண்டி வாகனங்களுக்கான லோன், இல்லை நம்ம என்ன சொல்லணும், பெருசு பண்ணக்கூடிய எந்த லோனாக இருந்தாலும் சரி, வீட்டு பெருசு பண்ணுறீங்க, ஒரு அப்டேட் லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த அப்டேட் லோன் மட்டும் கட் பண்ணும், குறையும்.
இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான். சரி, உங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்கு? கண்டிப்பா ஆகும். எப்படின்னா, இப்ப அதே ஊர்ல இருக்கிற பொண்ணு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கிற பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். விச் மீன்ஸ் இந்த காலகட்டங்களில் பக்கத்து ஊர்ல இருந்து கிடைப்பான். மேபி ஒரு காஞ்சிபுரமோ அல்லது விழுப்புரமோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பையன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், ரிஷபத்தில் இருந்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச், அந்த 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பக்கத்து ஊர்ல இருந்து வரக்கூடிய பையன் இல்லையா, அவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி ஆட்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா பத்திரிக்கை இருக்கு அடிக்கிறது உறுதி, அது நடந்தே தீரும், தைரியமா இருக்கலாம். சார், தொழில் செய்பவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சுய தொழிலுக்கான நேரம் தான் இது. ஏன்னா குரு புஷ்ய யோகத்துல முதன்மையான விஷயமே வந்து தொழில் ஆரம்பிக்கிறது. குரு எப்போ சனியை டச் பண்றானோ, சனின்னா தொழிலுக்கான காரகன், லக்னம் 3, 7, 11 கூடிய பாவகங்கள் எப்பெல்லாம் குரு போறானோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தரோட சேர்ந்து நம்ம சுய தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ கரெக்டாக குரு புஷ்ய யோகத்தில் கரெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சார், எந்த தெய்வத்தை வழிபடலாம்? பரிகாரம்னு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? மெயினாக குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வரணுமா. குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்து அங்கே வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் செய்து அங்கே பால் பாயசம் வந்து இதாக கொடுப்பாங்க, அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 4 பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்தனம் டெய்லி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு சரியான ஒரு டைம் பீரியட்ல தான் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லுவேன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒரு 5 வருடத்துல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இழந்திருப்பாங்க. தேவையில்லாத இழப்புகளா இருக்கும். இவங்களுக்கும் அந்த இழப்புக்கும் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ஒரு ஸ்டெடியான ஒரு லைஃப் அப்படின்றது இருக்காது. ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றது இல்லாம தான் இருப்பாங்க. ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில மனநிலை இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே இந்த ரிஷபராசி என்பர்களை கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக ஒரு துரோகம்னே சொல்லலாம், ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னே சொல்லலாம். யாரை நம்பி நீங்க சில விஷயங்களை செஞ்சிருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த ஒரு அக்கறை உடையவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த அக்கறை எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கும் போது சில இடத்துல மன வேதனைகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். அதே நேரத்துல வேலை ரீதியாக தொழில் ரீதியாகலாம் சில பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இவர்களுக்கு மிக ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது மிகவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் அதிசாரமும் அடைகிறார். இந்த நவம்பர் மாதம் அந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு அதிசாரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்காதா, நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தா போறோம், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம அதை ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் சம்பந்தப்பட்டு முதலீட்டாளர்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த ரிஷபராசி என்பர்கள் நான் தொழில் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, வருமானம் இல்லை, என்னைய நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு எதிரிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க, என்னுடைய தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதுதான் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த சனி ஆகப்பட்டவர் உங்களுக்கு வக்ரம் அடைகிறார். வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் சாதாரணமாக பேசிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள், அதாவது எல்லாரிடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா பேசுறது, எல்லார்கிட்டையும் ஒரு பணிவோட பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா
யாருக்கிட்டையும் எதிர்த்து பேசாம, ஒரு அலுவலகத்திலேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு எதிர்த்து பேசாமல், ஒரு அதிகாரியை பார்த்து ஒரு எதிர்த்து பேசாமல், தனக்குண்டான வேலையும் சரி மற்றவர்களுக்கு உண்டான வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் சனி வக்ர பார்வையாக 11ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் போல்டா பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு நம்பிக்கையோட, நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கையோட, ஒரு உறுதித்தன்மையோட பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அந்த ஒரு சனியினுடைய வக்ரத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கால அளவிற்கு உங்களுக்கு பதவிகள் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழறதுனால சில ரிஷபராசி என்பர்கள் இவர்களினுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்று பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கம்பெனியை விட்டு நம்ம ஏன் வேற கம்பெனிக்கு போகக்கூடாது, நமக்கு நல்ல ஆஃபர் வருது அப்படின்ற மாதிரியான சில மாற்று பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ஒரு 5 மாத கால அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வெளிநாட்டு வேலை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வக்ர காலகட்டத்துல, அதாவது ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் பெறும்போது அந்த சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சென்ட் நிலமாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு 5 மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப முயற்சிகள் எடுப்பாங்க. அதற்குண்டான பாசிட்டிவான சில வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த சொந்தமான சொத்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த 6 மாதத்துல ஏற்படக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானினுடைய பெயர்ச்சி. இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் தாயார் சம்பந்தப்பட்ட சில இடத்துல மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுப்பார். திடீர்னு நல்லா இருந்திருப்பாங்க அம்மா, திடீர்னு அந்த உடம்பு சரியில்லாம அவங்களுடைய பிரிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் மிகப்பெரிய மனவேதனையை தாயார் வழியில கொடுத்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் அது 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு துணிச்சலோடு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது திருமண உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் இருந்தாலும், விவாகரத்து வழக்குகள் இருந்தாலும், அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான சில உறுதித்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த உபஜய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த கேது பகவானினுடைய மாற்றங்களும். அடுத்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து அந்த ராகு பகவான் மகர ராசிக்கு வரும்போது ஒரு ஸ்திரத்தன்மையை உங்களுடைய வேலை ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் எந்த வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த பெயர்ச்சிகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில உறவுகள்ல நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், வெளியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டிற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக உறவுகளாக இருக்கலாம். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப நம்மளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆதரவாக வெளியில வந்த உறவுகளே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு அவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சிகளாக தான் இந்த குரு பெயர்ச்சி, சனி வக்ரத்தன்மை, அடுத்து ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. இதுல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. முத்தா 3 அதிர்ஷ்டம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. முதல்ல வருமானம், அதே நேரத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறது,
படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ. 3வது வந்து பழைய கடன்கள் தீரும், மனோதைரியம் வரும். இந்த 3 முத்தான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப் போகுது. இதை விட வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும்? சந்தோஷம் வேணும்னா ஒரு மனிதனுக்கு பணம் நிறைய வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், இதை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு மனோதைரியம் வேணும். இந்த 3மே உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சனீஸ்வரர் பார்வை பட போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். நான் கஷ்டப்பட்டு உழைத்தா கூட எனக்கு நிம்மதியே இல்லையே. ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், காலையில் 6 மணிக்கெலாம் லேப்டாப் எடுத்துக்கிறேன், அப்போ கூட எனக்கு நிம்மதி இல்லையே சார் அப்படின்றவங்களுக்கு நல்ல மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் அற்புதமான அதிகாரிகள் வருவாங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய பொருட்கள் வந்து சேரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது சார். பொண்ணு பிடிச்சா ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் பார்த்து பொண்ணை பார்த்தா சரியில்லை, குடும்பம் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தள்ளிக்கிட்டு போச்சு பாருங்க. இதையெல்லாம் சரியாக போகும். முதல்ல நிம்மதி வரும். இதை எல்லாத்த விட கெட்டி மேளம் கொட்டியே தீரும். அதையும் உங்களுக்கு இன்னும் மேலே சொன்னேன்னா, ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேரும். சனீஸ்வரர் முதல்ல கொடுக்கறது என்ன அப்படின்னா ஸ்திர சொத்து. ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா ஸ்திர சொத்துக்கள் அற்புதமாக கொடுக்கக்கூடியவர் நவகிரகங்களை சனீஸ்வரர் ஒருத்தர் தான். ஆகவே உங்களுக்கு அற்புதமான ஸ்திர சொத்துக்கள் சேரும். வீடு வாகனங்கள் வந்து சேரும். கொஞ்சம் உடம்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை ரெண்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன சனீஸ்வரர் உங்களை தூங்க விட மாட்டார். நிறைய வேலை கொடுத்துருவார். நிறைய நேரம் உழைக்கிற மாதிரி ஆகிடும். ஆக கொஞ்சம் தூங்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் அலாட் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு IOL, IVF ஏதாவது ஒரு செயற்கை கருவிலையாவது வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இடமாற்றத்தினால குழந்தை பாக்கியம் வரும். மனோ நிம்மதியினாலையும் கூட இருக்கிறவங்களாலையும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு நல்ல சத்சந்தானம் குழந்தை பாக்கியம் கிட்டும். இவங்க வழிபட வேண்டியது ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. தர்பாரண்யேஸ்வரை போய் வழிபட்டு வந்தாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகக்காரகனே சனீஸ்வரர் தான். சனீஸ்வரரை வழிபடும் போது சனிக்கிழமை தோறும் எள் தீபம். என்னால் போகவே முடியல சார், தீபமே போட முடியல, நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வீட்லேயாவது தீபம் போடுங்க, அற்புத பலன் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் மிக சிறந்த யோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியை போல ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. அதிர்ஷ்டத்துக்கும் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை உங்களுடைய செயல்கள் மூலியமாக நீங்கள் எப்படி சம்பாதிச்சு எந்த லெவலில் எந்த ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்கன்ற குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சனி தான். சனி தான் இன்னும் சொல்லப்போனால் கடின உழைப்பு. அதனாலதே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். பொதுவாக எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டால் ஸ்மார்ட் ஒர்க்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கே ஹார்டாக பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி சனி பகவான் தான். உழைப்பை குறிக்கக்கூடிய சனி பகவான் தான் இங்கே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரதுனால உழைப்பை வந்து ரொம்ப விரும்பி சந்தோஷமாக வந்து பண்ணக்கூடியவர்கள் வந்து நம்ம ரிஷபராசிக்காரர்கள். இப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வந்து லாபஸ்தானத்தில் தான் ஏற்கனவே மீன ராசியில் இருந்துகிட்ருக்காரு. இந்த லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதி, அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி அவரே வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறந்த யோகா அமைப்பு. இந்த நிலையில் யோகா அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு அவர் வந்து வக்ர நிலைக்கும் போக போகிறாரு. இந்த ஒரு ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து
நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏற்பட்ட காலம் 138 நாட்கள். இந்த 138 நாட்களில் வந்து அவர் வந்து தான் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை பன்மடங்கு உயர்த்தி கொடுக்க போறார். ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னாலே வந்து அது தான் கொடுக்கக்கூடிய பலன்களை அதிதீவிரமாக நல்லாவே கொடுக்குன்றது அர்த்தம். அது நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ அந்த ராசியை பொறுத்து அது மாறும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் சனி வந்து பாகியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே லாபஸ்தானம்ன்றது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் ராகு, செவ்வாய், சூரியன், அப்புறம் சனி இவங்களாம் இருந்தால் நல்ல பலன் செய்வாங்கன்றது பொதுவான ஜோதிட விதி. இதில் உங்களுக்கு தொழில் சார்ந்த அதிபதியாகவும் வந்து அவர் அங்கே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனியால் பூரணமான முறையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், தொழில் வாய்ப்புகளில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடச்சி, நல்லா சம்பாதிச்சு, நல்ல நிறுவனத்தில் இணைஞ்சு, அதன் மூலிமா அங்கேயுமே நல்ல பேர் புகழும் பெற்று, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழிலை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான அருமையான வாய்ப்புகளையுமே வந்து இந்த 138 நாட்களில் சனி பகவான் உறுதியாக கொடுக்க போகிறார். அதில் எந்த சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வக்ரம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடந்த கால போராட்டங்களும் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான காலமாக தான் இந்த வக்ர காலத்தில் கிடைக்கக்கூடிய பலன் நம்ம எடுத்துக்கணும். ஏதோ திடீர்னு வந்து இவருக்கு லக் அடிச்சிருச்சு, அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, நல்லா சம்பாதிச்சிட்டாரு, நல்லா வந்துட்டார் அப்படின்னு யாரும் நினைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ சில ரிஷபராசிக்காரர்களே வந்து ஆகா நமக்கு எதுவும் அதிர்ஷ்டம் இருக்குது போல், அதனால தான் நமக்கு நம்ம நல்லா வந்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய கடந்த கால எஃபர்ட்ஸ், நீங்கள் போட்ட உழைப்பு, போராட்டம், அந்த போராட்டத்துக்கான பலனை தான் சனி வக்ரத்துக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றதுனால தைரியமாக சந்தோஷமாக இருங்க. மேலும் கூடுதல் சிறப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு குருவோட பார்வையும் இருக்குது. சனிக்கு வீடு கொடுத்த சனி இருக்கிறதுக்கு சனி பகவான் இருக்கார் இல்லையா, அந்த 11ஆம் இடம், அந்த வீட்டு அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு குரு பகவான் வந்து சனிக்கு தன்னோட பார்வையும் கொடுத்துட்ருக்காரு, வீட்டையும் கொடுத்து தன்னோட பார்வையும் சனிக்கு கொடுத்துட்ருக்காரு. குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களாக இருந்தாலும் எந்த தோஷங்களாக இருந்தாலும் நல்ல பலன் மட்டுமே செய்யுன்ற அடிப்படையிலையும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய சனிக்கு அவருடைய குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனாலையும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பான முறையில் எல்லா வகையிலையும் ஏற்றங்களும் சிறப்பும் கிடைக்க போகுதுன்றது. நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், குடும்ப ஒற்றுமை, சுப காரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலிமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்த கட்டத்தை உயர்த்தணும்னு விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேம்பாடுகள் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய மேம்பாடு. சனி வந்து ஆயுள் காரகன் இல்லையா, ஆயுள் காரகன் நல்ல நிலையில் வலுப்பெற்று இருக்கக்கூடிய சூழலில் குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால ஆரோக்கியத்தினால சங்கடப்பட்டுட்டு இருந்தவங்க, பொருளாதார ரீதியாக கடன் ரீதியாக சங்கடப்பட்டுட்டு இருந்தவங்க, சகோதர வழி உறவு பிரச்சனையில் சங்கடப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க.